நம்ம கரெக்டாக இப்போ வந்து காஞ்சிபுரம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து சின்ன டீ பிரேக் எடுத்தோங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்ரோவில் வந்து பேட்ரி தீர்ந்து போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பேட்டரியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதில் என்ன சம்பவம்னா பேட்ரி வந்து நான் அடியில் வச்சு விட்ருக்கேன். அதனால் எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் திங்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வாட்டி கோப்ரோட பேட்டரி எடுத்து மேலேயே வச்சு விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் வரும். அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு படித்த காலேஜ். அந்த காலேஜ் படிச்சுட்டு அப்புறமா தான் அப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்போலோ காலேஜில் ஜாயின் பண்ணேன். பிபிஎஸ் நம்ம கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாண்டி போயிட்டுருக்கோம். கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பால்செட்டி. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டி ஊர். அதனால் வந்து எனக்கு இந்த பாட்டியா ஊர்னு சொல்லுவாங்கள்ல, சொன்ன மாதிரி இது. சின்ன வயசாக ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இங்கே தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவனா சொன்னால் அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம நம்ம ஏலகிரி இப்போதைக்கு போகணும், நம்ம வேலை முடிஞ்சதுக்கு வரும்போது ரிட்டர்னாக ட்ரை பண்ணலாம், நம்ம ஏலகிரி போய் சளிச்சு போச்சு, அங்கே வந்து அந்த அளவுக்கு சுற்றி பார்க்குற அளவுக்கும் ஒரு பெரிய பிளேஸஸ் எதுவும் கிடையாது, இப்போதே நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகணுமான்ற மாதிரி கேட்டாங்க. வியூஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. செம்மையாக இருக்குங்க இது பார்க்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஜம்புங்கெல்லாம் இருந்தது, அந்த கோரெல்லாம் சொல்லுவோம்ல, மேலே நிறைய வந்துருந்தது. அதனால் அந்த உள்ள கிளியராக தெரியாது, நம்ம போகிறப்போ இறங்கி போய் பார்த்தோம்னா தான் தெரியும். இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க மேலே. சரி, ஓகே. சரி, அதனால் இவன் என்ன சொல்கிறா, நம்ம டேரெக்டாக ஏற்காடு போயிடுவோம், ஏற்காடு போயிட்டு கொல்லிமலை போயிடுவோம், வேறு ஏதாச்சும் பிளான் இருந்தாக்கா நம்ம அப்புறம் பார்ப்போம், அப்படிலாம் ரிட்டர்ன் வரப்போ நம்ம ஏலகிரி போவோம். இப்போ முன்னாடியே ஏலகிரி போகிறது டைம் தானே வேஸ்ட் ஆகும், நம்ம முன்னாடி போயிட்டு அங்கே ரூம் வச்சு நம்ம புக் பண்ணது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவர் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஈவினிங் கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 to 9 ஆகிடும். நம்ம அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பொறுமையாக தான் போக போகிறோம். அதனால் 8 to 9 ஆகிடும். அந்த டைமில் போய் நம்ம ரூம் எங்கேயாச்சும் தேடும்போது வந்து சப்போஸ் ரூம் ரேட் வந்து லேட் ஆச்சுனாக்கா அதிகமாகிடுவாங்க எப்போவுமே. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரம் போனாக்கா நம்ம நிறைய ரூம் பார்க்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி எந்த ரூம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து நம்ம அமௌண்ட் புக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் புக் பண்ணி தான் நம்ம இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்லைனில் பார்த்தினாக்கா ஃபோட்டோஸ் வந்து எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒன்று பார்த்தா இங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஃபோட்டோவில், நேரில் போனால் நல்லா இருக்க முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நேர்லேயே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏற்காடு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஏற்காடு தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம், எங்கே நமக்கு நல்லாவும் சேஃபாகவும் கிடைக்கும் நமக்கு தெரியாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபான இடமாவும் நல்லா அழகாக ஒரு நீட்டாக ஒரு ஹோட்டலாக பார்த்து நம்ம ஸ்டே பண்ணோம் போயிட்டு. என்ன தான் சிட்டி சொல்லுங்கள், சிட்டி சைடில் போகும்போது அந்த தர ஃபீலை விட இந்த மாதிரி வில்லேஜ் ரூட்டில் ஹைவேஸில் போகிற ஃபீல் வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக மைல்டாக வண்டி ஓட்டு போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து லாங் ட்ரிப் எங்கன்னா போகிறீங்கனாக்கா ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, பைக் ரிலேட்டடான பொருளும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுற ஒரு டூல் கிட்டு, அது மாதிரி ஒரு சில விஷயம் கரெக்டாக வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்களே பண்ண முடியாத அளவுக்கு இருக்க ஸ்பேனர்ஸு ஏதாச்சும் அந்த ரன்னிங்கில் போகிறப்போ ஒரு இஷ்யூனாக்கா நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னாக்கா அந்த மாதிரியான கிட்லாம் கையில் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் போகிறப்போ வந்து பிரேக் பேட் போயிடுச்சு. அதுக்கு வந்து நான் மெக்கானிக் சைடில் தான் போகல, நம்மளே தான் போயிட்டு பிரேக் பேட் வாங்கிட்டு கரெக்டாக எங்கே ஞாபகம் உள்ள லொக்கேஷன் இது திருப்பூர் சைடு தான். இது திருப்பூர் சைடு போகணும். பிரேக் பேட் வாங்கிட்டு போகிற இல்லை அலாங்கி சைடு நம்ம வீடு எப்பவுமே இருக்கும். அதெல்லாம் பண்ணோம், வண்டி வரமா நிறுத்திட்டு உடனே வந்து நம்மளே மாற்றி வச்சு பிரேக் பேடாங்க. இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பேக்கில் மட்டும் நீங்கள் பிரேக் பேட் மாற்றுறீங்க அப்படின்னா 150 கேட்பாங்க எப்பவுமே. அதாவது 100லேருந்து 150 சைடாக ஆகிடுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் தாங்க. 2 அலாங்கி போல்ட் இருக்கும், அதை கழித்து நம்ம மாட்டிக்க வேண்டியது தான். அது எப்போ வந்து நம்ம இது பண்ணுறோன்னா ஒரு விஷயமாக நம்ம ட்ரிப்புக்கு போகும்போது சின்ன சின்ன விஷயமாக நம்ம வந்து பைக் நம்ம மெக்கானிக்கலை விடும்போதும் அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயம் நீங்களாம் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அனுபவம் வச்சிடல. அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன், வெளியே போகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த முதலதின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் எய்ட் மாதிரி தான். பைக் வந்து பேசிக்காக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஒரு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாலே பேசிக்காக வண்டி ஒரு இஷ்யூனாக்கா நீங்கள் அதை வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே சேஃப். அது செயின் லூபு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பேனரு, அப்புறம் அலைங்கி செட்டு,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன, கூலண்ட் எப்பவுமே கையில் எடுத்துப்போங்க. ஏன்னா நிறைய ஒரு 2 தடவை போகிறப்போ வந்து இந்த கீழே கூலண்ட் டேங்கோடைய மூடி வந்து சரியில்லை, அப்படி கீழே விழுந்துடுச்சு. அதை நான் கவர் போட்டு ஸ்டாப் வச்சு தான் க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா எங்கே போய் கேட்டாலுமே கிடைக்கலன்ட்டாங்க, அதுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கேப் போடுறது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூலண்ட் கையில் வச்சுட்ருப்பேன். சப்போஸ் அந்த ஸ்ட்ராப் எப்போயாச்சும் போயிடுச்சு இல்லை வந்து கவர்லேருந்து லீக் ஆகிடுச்சு கீழே ஊற்றிச்சுனாக்கா டாப்அப் பண்ணி விட்ருவேன், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். அதே மாதிரி பஞ்சர் கிட் எப்போவுமே இருக்கும். லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ரீசெண்டாக டயர் மாற்றணும்ல, அதுக்கு முன்னாடி வச்சிருந்த டயரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வண்டிக்கு ஒரே ஒரு பஞ்சர் கடையில் போடலாங்க, எல்லாமே நம்மளாக போட்டது மட்டும்தான். அதில் ஒரு 4 முறை 5 முறை போட்டிருப்பேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே போட்டது தான், இது வரைக்கும் கடையில் எங்கேயும் போய் விட்டதில்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஹோட்டலில் ஃபஸ்ட் ஸ்டாலுமே அதுக்குன்னு கிட் இருக்குது. ஏன் தெரியுமா, ஒரு ப்ரெட்டு ஜாம் இருக்குது, பட்டரும் இருக்குது, பீனட் பட்டரும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வழியில் போகிறப்ப ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா கடை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அது இப்படி லேட் நைட்டாக அப்பயும் பிரச்சனை இல்லை. ஸோ 24 ஹவர்ஸ் நம்மக்கிட்ட ஃபுட்டும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. நமக்கு எமர்ஜென்சி பைக் வந்து ஏதாச்சும் பஞ்சர் ஆகிடுச்சு இல்லை வந்து சின்ன சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணனாக்கா அதுக்கான கிட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. பரவாயில்லைங்க, நம்ம நீ ட்ரிப் போகிற நேரம் நமக்கு வெயில் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது, ரொம்ப வந்து வெயிலாகவும் இல்லை. கண்டிப்பாக வெயில் இருந்தனாக்கா ரொம்ப வந்து போயிட்டுருப்போம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ரைடர் மலை குரங்கு என்ன பண்ணுறதுன்னா தூக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேங்க. நடுவில் கிளைமேட் சில்லுன்னு இருக்குல்ல கொஞ்சம், அதனால் அவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்லையா அது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரூட் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆர்காட் ரூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா போலூர் அந்த ரூட் போகும். ஃபஸ்ட் நம்ம வேலூர் ஆம்பூர்னு சொல்லிட்டு இருந்ததில்ல, யாரும் அந்த பக்கம் போகலன்னா நம்ம சொன்ன நடுவில் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்காதுன்னு அதனால் வந்து இந்த பக்கம் வந்துவிட்டோம். இது ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போகிறதுக்கு. அந்த சைடு ரோடு ஃப்ரீ தான், நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். இது கொஞ்சம் ஷார்ட். இது மேக்ஸிமம் யாராச்சும் எப்பவுமே இந்த மாதிரி லாங் ட்ரைவோ இல்லை வந்து எங்கேயாச்சும் வெளியே போய் ரூம் ஸ்டே பண்ணுறீங்க, கப்புள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சாலும் வந்து சேஃபாக எங்கேயாச்சும் பார்த்தாங்க. ஏன்னா எல்லா ஹோட்டலும் கூட சொல்ல, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும், சேஃபாக இருக்குமா இருக்காதா. அதே மாதிரி வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கனாக்கா முடிஞ்சாலும் அந்த லொக்கேஷனை கிளியராக கேட்டுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நான் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் போகிறப்போ நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பசங்க தான் எல்லோரும் போகும்போது புக் பண்ணது வந்து காட்டின லொக்கேஷன் சிட்டிக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து இங்கேருந்து கால் பண்ணது அவங்க அனுப்பின லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. பசங்களுக்கு எங்களுக்கு அது ஓகே, ஒரு லேக் மாதிரி இருந்தது, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஹோட்டல் இருந்தது, எங்களுக்கு அது ஓகே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கப்புள் ஷாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 2 இது மட்டும்தான் ரூம் தான் இருக்காங்க. அதுவும் வந்து ஒன்று வந்து 3 பேர் 4 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் தங்குவாங்களா பசங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமு. இப்போ நீங்கள் யாராச்சும் கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வந்து 10-15 பேர் பசங்க தங்குறாங்க, அவங்க ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வேறு எதாவது பிரச்சனை ஆகும். அது வந்து சேஃபாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து லொக்கேஷன் இருக்குன்னு கிளியராக கேட்டுக்கோங்க. ஏன்னா காசு கொடுத்து தங்குறது நம்ம தான். அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஹோட்டலில் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியராக கேட்டு வாங்கிக்கோங்க. மேப்பில் காட்டுற ஃபோட்டோவும் சரி, ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணுறப்போ காட்டுற ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவன் ஸ்டார்டிங் கட்டினப்போ எடுத்து போட்ட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது எனக்கு வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஹோட்டல் எந்த மாதிரி இருக்கோ அதை பிக் அனுப்புங்க, வந்து ஹோட்டலில் நீட்டாக தான் வருன்ற மாதிரி நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்கனாக்கா அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்பி விடுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து போய்க்கலாம்.
ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சேஃபாக பார்த்தாங்க ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ட்ரிப்புக்குன்னு வரவங்க அதிகமாக எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண தான் வருவாங்க. அங்கேருந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க, வெறும் சண்டை போடுற நிறைய பேர் வருவாங்க. அதனால் நம்ம சேஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து சண்டை போடுறது அடிக்கிறது அதெல்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்கிற ஒரு சில விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டலாக ரெசார்ட்டாக ஸ்டே பண்ணினாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரலாம். இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பயிர் வச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹீட் தெரியல, நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி கேரியர் ஒன்று செட் பண்ணுவோம்ல, அது சென்னையிலே ஃபிட் பண்ணலான்னு பார்த்தோம். சரி டைம் இல்லை, நம்ம காலையிலே கிளம்பினா தான் கிளம்பி வந்துட்டோம். எப்போ எங்கேயாச்சும் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயும் கடையே கிடைக்கல. நான் நினச்சேன் வேலூர் ரூட் போகணுன்றதுனால அங்கே வாங்கி மாட்டிக்கலான்னு பார்த்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது யோசிக்கிறேன், நம்ம வேலூர் ரூட் அந்த பக்கம் போகணும். இங்கே ஃபுல்லாக நேச்சர் செம்மையாக இருக்குங்க. சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் மழையாகவே இருக்குது. இங்கே போகிற வழியில் ஒரு சின்னதாக சிட்டி மாதிரி டவுன் மாதிரி ஒன்று காட்டுது. அங்கே போய் எங்கேயாச்சும் மெக்கானிக் ஷெட் இருந்து பாருங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் கார்டில் கேட்டு பார்ப்போம். கிடச்சிதுனாக்கா நம்ம அங்கேயே வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே எங்கேயாச்சும் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். காஞ்சிபுரத்தில் இங்கே வர வரைக்கும் நம்ம போகிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யார் ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. உங்களுக்கு வியூவில் கேமரா வியூவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, போகிறவங்க எல்லாம் பசங்க எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. பெட்ரோலியம் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம போலூர் செஞ்சு அந்த மாதிரி போவோம். நம்ம இங்கேருந்து வந்து போலூர் போயிட்டு போலூர்லேருந்து நம்ம போகிற மாதிரி ரூட் போயிட்டுருக்கோம். அந்த ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ரோடெலாம் போட்டிருந்தா வந்து அந்த பெட்ரோல் பங்கில் நான் தான் சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போலூர் ரூட் எடுத்துகிட்டு அப்படி போயிடுவோம். ரூட் நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். நீங்கள் வேறு லெவலில் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம போலூர் ரூட் போகிற ரூட் இது. இப்போ தான் ரோடெலாம் போட்டதாக சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு வர வழியில். செம்மையாக இருக்குது பார்க்க. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடுங்க வந்து இந்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக தான் இருந்தது. நாங்கள் அப்போ காரில் வந்தோம், எல்லாம் ஃபேமிலியோடு வந்தோம் திருவண்ணாமலை போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக தான் இருந்தது இது. பின்னாடி கரியர்ன்ற போங்க, லக்கேஜ் கேரியர் வாங்கிறதுக்காக சுற்றி தேடி பார்த்தோம். யாரை கேட்டாலும் கடை அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னாங்க. எங்கே தான் மெக்கானிக் கடை போச்சு, மெக்கானிக்னே வந்துட்டு வயது. எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை போனாலுமே அது இல்லை, இங்கே கிடைக்காது அங்கே போங்க, அங்கே கிடைக்காது இங்கே போங்கன்னு மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கடத்தில் சரி வாங்க நம்ம ஏற்கனவே வாங்கிக்கலான்ற அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லை, நான் ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டாக்கா கரெக்டாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. இன்னும் ஒன்று மேப் பார்க்குறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே ஃபோன் வச்சுட்டு. அந்த ஒரு ரீசன் தான், இல்லைனா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி அவகிட்ட கொடுத்தோன்னா என்ன பண்ணுறா வச்சுட்டு இருக்கோம், வந்து நான் நிமிர முடியல, அது கரெக்டாக முதுமலை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன நல்ல நேரம் தெரியல நமக்கு. இந்த வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஆள் நம்ம போகிறதுக்கு. இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வெயில் சென்னையில் செம்மையாக அடிச்சுட்டு இருந்த வெயில். சென்னையில் மட்டும் இல்லை, எங்கேயுமே அதிகமாக தான் இருந்தது. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த டல்லாக அந்த மந்தமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப க்ளவுடாகவும் இல்லை, ரொம்ப வந்து வெயிலாகவும் இல்லை, கரெக்டாக ஒரு மைல்டாக இருக்குது.
எம்டி ஜங்ஷன் இருந்தாக்கா நிறுத்தி கேட்டு இந்த கேரியர் கிடச்சிருந்தாக்கா மாட்டிட்டு போயிடுவோம். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ரூட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சடனாக வந்து நான் எப்படினாக்கா ஒரு மலையை நோக்கி ரோடு போகிற மாதிரியே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு.